சாமி பார்த்து. பார்த்தேம்மா, பார்த்தேன். உனக்கு இன்னைக்கு கல்யாணம். இல்லைங்க சாமி, கல்யாணத்துக்குலாம் இன்னும் நாள் இருக்கு. நிச்சயதார்த்தமே நாளைக்கு தான். அப்படியா? எல்லாத்தையும் அந்த திருநாள் காத்தவ பார்த்துக்குவா. நல்லா தீர்காயுசா இருமா. சாமி, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா சாமி உங்களுக்கு? எதுக்கு தெரியணும்? அவங்க நம்ம ஊரு ஜட்ஜையா சங்கரநாராயணன் குடும்பம். உங்க கையை பிடிச்சதே ஒரு பொண்ணு, அது அவரோட மூத்த பொண்ணு. நல்லா இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு ஊருக்கே தெரியும் சாமி. நீங்க என்னடானா இன்னைக்கு கல்யாணம்னு வாக்கு சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு கல்யாணம். எப்படி சாமி? மனுஷன் பொண்ணு கழுத்துல தான் முடிச்சு போட முடியும். ஆனா நான் காத்தவ வாழ்க்கையில முடிச்சு போட்டு வச்சிருக்காள, அதை யாரால மாத்த முடியும்? அப்போ அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நிஜமாவே கல்யாணமா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். என்னால நம்பவே முடியலையே சாமி. நீ நம்புறதுக்காக நான் சொல்லலையே. கோச்சிக்காதீங்க சாமி, நான் போய் நீங்க சொன்ன மாதிரி நடக்குதான்னு பார்த்துட்டு வரவா? நீ பார்க்கலனாலும் நான் சொல்றது நடக்கும். போ. சரிங்க சாமி. வாசி தப்பு. கால் வலிக்குதா? ஆமாம்மா பார்த்து. அங்க வர்றா. இந்த ரவுடி வயலெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க? போச்சு, இவன் ஒரு இடத்துக்கு வந்தாலே அங்கே 7:30 தான். நிச்சயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நம்ம நடக்க போகுது. நமக்கு எதுக்கு வம்பு? வந்த வேலையை பார்ப்போம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, போய் பணத்தை ரெடி பண்ணுறா தம்பி. 1000 ரூபா தானே இருக்கு. 5000 ரூபான்னு எனக்கு தெரியாதுண்ணே. நான் இருக்கிறத வாங்கிக்கினேன். நான் கல்யாணம் முடிஞ்சுன்னு பாக்கிலாம் செட்டில் பண்ணேன். அதெல்லாம் முடியாதுப்பா. பணம் கட்டினதான் ரசீது போட முடியும். ரசீது இருந்தா நீ கல்யாணமே பண்ண முடியும். ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அதை பார்த்து பண்ணுங்க. நான் பணம் தந்துடுறேண்ணா எப்படியாவது. என்ன தம்பி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? இங்க கணக்கு வழக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல தம்பி. நாளைக்கு என்னதானே கேள்வி கேட்பாங்க. போய் பணத்தை ரெடி பண்றா தம்பி. ப்ளீஸ்ண்ணா, நீங்க நினைச்சா முடியுண்ணா. இதை பத்தி ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. ஆனா என்னப்பா உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு? அப்படிலாம் இங்க பண்ண முடியாதுப்பா. பணம் இருந்தாதான்ப்பா இங்க ரசீதே போட முடியும். போப்பா. ப்ளீஸ்ண்ணா. அக்கா எங்க போற? பாவண்டி, கல்யாணம்னு வந்திருக்காங்க, கையில பணம் இல்ல போல. சோ அவங்க லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ண போற அதானே? கஷ்டப்படுற 2 பேருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். நீ சமவா. 1000 ரூபாய்க்கு ரசீது போட முடியாது. சார், பிரதர் ஒரு நிமிஷம். சார், நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்க ரசீதை கொடுங்க. இந்தாங்க. உன் பேர் என்னம்மா? ஸ்வேதா சார். வயசு? 18 வயசு ஆச்சு சார்.
இதுல ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குக்கா. அதை நீங்களே செலவுக்கு வச்சுக்கோங்க. நல்லபடியா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க, அது போதும். நான் வரேன். ரொம்ப நன்றிக்கா. போலாம். சாமி இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னாரு. இந்த பொண்ணு என்னடான்னா அந்த பையன் கல்யாணத்துக்கு பணம் கட்டிட்டு இருக்கு. என்னதான் நடக்குதுங்க? இந்த பொண்ணு யார் கட்டிக்க போறா ஒண்ணுமே புரியலையே. அக்கா இப்ப என்னக்கா பண்ணலாம்? முதல்ல சாமிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். சரிக்கா. வா போலாம். வாங்க. வா வாங்கம்மா. வாங்கோ. நமஸ்காரம். வணக்கங்க சாமி. நல்லா இருக்கேல? நல்லா இருக்கும். சொல்லுங்க. குடும்பத்துல முதல் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் சாமி, நல்லபடியா நடக்கணும். விரிவா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாம். சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः, ஓம் நாராயண. शीर्वशस्व आयुष्ये आरोग्ये माविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगपुत्र लाभं सदसं वर्षरं दीर्घमायुः दीर्घसुमङ्गली भव सर्वाभिष सिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जितावल सिद्धिरस्तु. சாமி எங்களுக்கு கல்யாணம். ரசீது வச்சிருக்கல? வச்சிருக்கேன் சாமி. கொடுங்க. சித்த இருங்கோ, இவாளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சிடறேன். இருங்கோ. இல்லை சாமி, கொஞ்சம் அவசரம் சாமி, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சாமி. சாமி, நாங்க வெயிட் பண்றோம். பாவம், அவங்க அவசரத்துல இருக்காங்க. முதல்ல அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. ரொம்ப நன்றிக்கா. ஓகே தம்பி, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். தேங்க்ஸ்க்கா. ரசீது கொடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்க பிரசோதய. இப்படி ஏமாத்திட்டு வந்துட்டாலே. ஏய், ஒன்றும் பயப்படாத. மாலை வாங்கியாச்சா? வாங்கலே சாமி. மாத்து மாலை கூட வாங்காமையா வருவேள்? இருங்க வரேன். தைரியம் பாரு. மாலை எடுத்து போட்டுக்கோங்க. நீயும் போட்டுக்கோமா. மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்க உங்க சைட்ல இருந்து பெரியவா யாராவது இருக்காளா? இல்லையே சாமி. அக்கா, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, அப்படியே உங்க கையால தாலி எடுத்து கொடுப்பீங்களா? நானா? எடுத்துக்கூட அபி. கல்யாணம் செஞ்சு வைக்கிறதெல்லாம் பெரிய புண்ணியம். எங்க அபி கைராசியானவ. நிச்சயம் நீங்க நல்லபடியா இருப்பீங்க. தாலி எடுத்து கொடுத்து மனசார சாமியை வேண்டிண்டு அவ நல்லா இருக்கணும்னு வாழ்த்து கொடுங்க. எடுத்து கொடுங்க. தீர்காயுஷ்மான் பவ. தம்பி வாங்கிக்கோங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. இந்தாங்கோ, மாறி நில்லுங்கோ. இந்த பக்கம் மாங்கல்யத்தை கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க. மாங்கல்யதாரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते. दीर्घायुष्मान् भव, दीर्घसुमङ्गली भव, सर्वाभिष्टसिद्धिरस्तु, सकलैश्वर्याभिवृद्धिरस्तु, मनोरञ्जिताफलसिद्धिरस्तु. शीर्वशस्व मायुष्य मारोग्य माविदा शोभमानं महीयते. धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घसुमङ्गली भव.
குங்குமத்தை எடுத்து நெத்தி வகட்டில் வைங்கோ. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே சுத்தி வந்து வைங்கோ. ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. மாங்கல்யத்துல பொட்டு வைங்கோ. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. கல்யாணம் முடிஞ்சிருத்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். அங்க பாரு. இன்னைக்கு எத்தனை கல்யாணம் நினைச்சு கோயில்ல? அந்த லிஸ்ட்லாம் வேணும் எனக்கு. டைம் இல்ல, சீக்கிரம். யாருங்க நீங்க? எதுக்காக கோயிலுக்குள்ள வந்து ரவுடி தானம் பண்றீங்க? ரவுடின்னு தெரியுது இல்ல? மரியாதையா சதீஷ் ஸ்வேதான்னு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு பார்த்து சொல்லு. சார் எல்லாம் சட்டப்படி தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது சார். முதல்ல வெளில போங்க சார். எங்களே கோயிலை விட்டு வெளில அனுப்பிச்சிருவியா? எங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில போவோம். அதையும் மீறி வெளியில அனுப்பணும்னு நினைச்சேன்னு வைக்க, ஒரு கை இல்லாம தான் வெளியில போவோம். பரவாயில்லையா? சார் நான் இங்க என் வேலையை தான் சார் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார். பார்த்து சொல்லு. பாரு. வாப்பலாம். அண்ணி எங்க போயிட்டாங்க? இங்க தானே இருந்தாங்க. அவங்களோடது திருட்டு கல்யாணம் இல்ல, அதான் பயந்து ஒளிஞ்சிருப்பாங்க. சரி நம்ம போலாம். போலாமா? முதல்ல சாமியை வலம் வந்துட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க போலாம். போ. இவனை எங்கன்னு தேடுவேன். வாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம். எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. கோயிலெல்லாம் தேடியாச்சு. ஏ ஸ்வேதா, என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னடி இதெல்லாம்? அம்மா, அம்மன் சன்னதியில வச்சு எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுமா. அடி பாவி மகளே, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடி. உங்க அப்பா வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? ஏண்டி பெத்தவங்களை விட இந்த டிரைவர் பையன் உனக்கு பெருசா போயிட்டானா? இவ்வளவு சொத்து சொகுத விட்டுட்டு அவன் கூட போய் நீ வாழ்ந்துருவியா? அக்கா, எனக்கு இவரை பிடிச்சிருந்தது, அதான் அவரை கட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். எங்கேயாவது போறதுக்கு அவங்களை இவ்வளவு தூரம் தேடி அலைஞ்சோம். இத பாரு, உன் கழுத்துல தொங்குதே மஞ்ச கயிறு, அது உனக்கு வேண்டாம். முதல்ல அதை கழட்டி போட்டு என் கூட வாமா. கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே, தாலி கட்டிட்டேண்ணே. என்னடா கல்யாணம் ஆச்சு? ஏண்டா பொண்ணு பெரிய இடம், துட்டு நிறைய இருக்குன்னு எப்படியாவது மடக்கிட வேண்டியது, அப்புறம் சொத்து வேணும் சொத்து வேணும் சொந்தம் கொண்டாட வேண்டியது. இதான உன் ஐடியா? கொண்டு வந்தவன. இத பாரு, நீ கட்ட தாலி எல்லாம் ஒண்ணும் செல்லாது. படிக்கிற புள்ளடாது, ஒழுங்கா ஓடி. அப்படியே இந்த புள்ள எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பாப்பா, என்னது பச்சை புள்ள? நீ இப்பதான் ஸ்கூலே முடிச்சிருக்க. உனக்கு போய் கல்யாணம் யாரோ ஒத்துப்பாங்களா? யார் சொன்னா? நேத்துதான் என் பிறந்த நாள். நேத்து எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இனிமே யார் நினைச்சாலும் என் விருப்பத்தை மாத்த முடியாது. அது எப்படி? நேத்து வரைக்கும் நீ சின்ன பொண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் நீ பெரிய மனுஷி ஆயிருவியா? உன்னை தூக்கிட்டு போய் 18 வயசு ஆனுன்றதுக்காக 3 நாள் வெயிட் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கான். இதுல இருந்தே தெரிய வேணாமாமா இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு? இத பாரு, இதெல்லாம் கோர்ட் ஸ்டேஷன்ல வேணா செல்லுபடி ஆகும், எங்க கிட்ட எல்லாம் செல்லுபடி ஆகாது. இத பாரு, ஒழுங்கா அந்த மஞ்ச கைத்தை நீ அவுக்குறியா இல்ல நான் அவுக்கட்டுமா? முடியாது. நானும் கழட்ட மாட்டேன், உன்னையும் கழட்ட விட மாட்டேன். கழட்ட விட மாட்டியா? அதையும் பார்த்தறேன். எங்க போற? அவ்வளவுதான். இங்க பாரு, இனிமே உனக்கும் இந்த மஞ்ச கயிறுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
சாமி சொன்னது உண்மையாயிடுமோ? இங்க என்னென்னலாமா நடக்குது? அபி, ஏய் யாருமா நீ? அண்ணா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? முதல்ல கையெடுமா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? பட்ட பகல்ல இத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியா அறுக்க பாக்குறான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏய், யார் நீ? யார் நீன்னு கேக்குறல்ல? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு இருக்கணும். இன்னொருத்தர் விவகாரத்துல தலையிட்டேன்னு வச்சுக்க, நாஸ்தி ஆயிருவ பாத்துக்க. ஏய் ஓடு, கிளம்புன்றல. முதல்ல நீ யாரு? அத சொல்லு. இந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? அபி வேண்டாம் அபி, வா போயிடலாம். இல்ல நீ இதெல்லாம் தட்டி கேட்காம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பொறுக்கி பையன்களுக்கெல்லாம் தைரியம் ஏறிக்கிட்டே போகுது. நான் இதை விட போறதில்ல. சொல்லு, யார் நீ? ஏமா, இவர் யார் உனக்கு? அண்ணனா? இல்ல. தாய் மாமனா? சித்தப்பனா? சொந்தக்காரனா? இல்ல வேற யாராவதா? இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. யோ, முன்ன பின்ன தெரியாத ஆளு இவ மேல கை வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? பா பாரா, கேட்டா பாத்தியா ஒரு கேள்வி? சரி, நான் அவளுக்கு அண்ணன் இல்லதான், மாமே சித்தப்பான்னு நீ சொன்ன மாதிரி எதுவும் இல்லதான். ஆமா நீ யாரு? அத சொல்லு. இந்த பொண்ணுக்கு அக்காவா, அண்ணியா, தங்கச்சியா, சித்தியா, அத்தையா, யாரு நீ? என்ன பெரிய புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நான் இவளுக்கு சொந்தமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தப்ப தட்டி கேட்கணும்னா யார் வேணாலும் கேட்கலாம். நான் தட்டி கேட்பேன். அப்ப நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நடக்கிற தப்ப தட்டி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ண பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏமா, இங்க நிக்கிறான்ல, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவன் என்ன வேலை பாக்குறான்னு உனக்கு தெரியுமா? சரி விட, அந்த பொண்ணாச்சி யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இது திருநான் காத்தாம்மன் கோவில். திருநான்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தாலின்னு அர்த்தம். இந்த கோவில்ல வச்சு தாலி கட்டிட்டா 7 ஜென்மத்துக்கும் அவங்க புருஷன் பொண்டாட்டி தான். அத நீன்னு இல்ல, எந்த கடவுளாலும் பிரிக்க முடியாது. அவ்வளவுதான். யாரா அந்த பைத்தியக்காரி இங்க வந்து ஏன் உசுர வாங்கிக்கிட்டு இருக்கா? இந்த பாருமா, நீ பெரியவங்க பிரச்சனை தேவையில்லாம தலையிடுற. உன் நல்லதான் சொல்றேன், மரியாதை எங்க இருந்து போயிடு. இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அக்கா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. பேசாம வாக்கா நீ. தீப்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இவங்களுக்கு ஏன் கையால நான் தாலி எடுத்து கொடுத்திருக்கேன். கட்டின ஈரம் காயறதுக்கு முன்னாடி அதை அறுத்து எறிய எப்படி என்னால விட முடியும்? ஏய் லூசு, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சும்மா திரும்ப திரும்ப தாலி தாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. தாலின்னு பேர் வச்சுட்டா மஞ்சள் கயிறு அப்படியே மந்திரக்கராயிருமா? எங்க போனாலும் இப்படி ஒரு தொந்தரவு கிடையாது தெரியுமா? நம்ம நாட்டுல தான் தாலி தாலி நம்ம தாலி இருக்கிறானுங்க. ஏன் இல்லாம? இங்க தாலினா அங்கெல்லாம் மோதிரம். அவ்வளவுதான் வித்தியாசம். மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஆம்பளையோ பொம்பளையோ ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த மோதிரத்தை கழட்டவே மாட்டாங்க. வடிவ முறையெல்லாம் வேற வேறையா இருக்கலாம், கமிட்மெண்ட் எல்லாம் ஒண்ணுதான். அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒன்னா வாழ்ற வரைக்கும் தானே. அதான் இப்ப 2 பேரையும் பிரிக்க போறோமே, அப்புறம் இதுக்கு இந்த மஞ்சள் கயிறு? அறு தெரிஞ்சிட வேண்டியதா?